ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். பருத்திக்கு அதிக விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என தமிழக அரசிற்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த வருடம் பருத்தி குவிண்டாலுக்கு 6500 முதல் 7500 ரூபாய் வரை விலை போனதால் இந்த வருடம் மாவட்டம் முழுவதுமே சுமார் 5000 ஹெக்டேர் அளவிற்கு தான் விவசாயிகள் பருத்தி பயிரிட்டுள்ளனர். மேலும் விவசாய பணிக்கு ஆட்கள் பற்றாக்குறை நிலவுவதாலும் கடந்த வருடம் பருத்தி எதிர்பார்த்த அளவிற்கு விலை போகவில்லை என்பதாலும் பெரும்பாலான விவசாயிகள் பருத்தி பயிரிடவில்லை என கூறப்படுகிறது. எனவே தமிழக அரசு பருத்திக்கு கூடுதல் விலை நிர்ணயித்து கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ஆண்டை பொறுத்தளவு பருத்தி பருவம் வந்து குறைஞ்சி போச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா பருத்தியில் செலவுகள் அதிகமாகுது. அதனால் உரம் செலவு அதிகம், ஆள் செலவு அதிகம், எல்லாமே அதிகமாகுது. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா பருத்தி எடுக்கிற தருவாயில் காய பொஞ்சி பூலாம் மழையின் காரணத்தினால மழை இல்லாமல் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பூச்சி, அஸ்வினி இந்தமாரி உழுவாயிடுச்சு. இந்த பாருங்க அந்த செடியை பாருங்கள், இந்தமாரி ஆகிடுது. இப்போ நாங்கள் சப்பாத்தி பூத்தி உழிஞ்சதெல்லாம் கிள்ளி வச்சுட்டு நாங்கள் மருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கோம். மருந்து அடிக்கிறது 15 நாளைக்கு ஒரு நாள் அடிக்க வேண்டிய இருக்குது. செலவுகள் ஏதும் இந்த ஆண்டை பொறுத்தளவு உர விலை தாறுமாறா ஏறி போயிருக்கு. விவசாயிகள் மத்தியில் நெல் விலை ஏறல, உர விலையை ஒன்றையும் ஏற்றிருக்காங்க. ஆனால் அதே மாதிரி கூடுதலான இந்த ஆண்டு பருத்தி விலை போகுமான்னு தெரியல. ஜூன் 12 தண்ணி திறப்பாங்களான்னு தெரியல. எல்லாமே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பாக இதை உடனே இந்த பருத்திக்கு விலையேற்றம் பண்ணணும்னு கேட்டு